வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் போண்டா தாங்க செய்ய போறோம். சிக்கன் போண்டா வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அது சாப்பிட்றதுக்காக நிறைய பேர் பாண்டிச்சேரி கிளம்பி வந்திருக்காங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வீட்டிலே செய்யலாம். அதுவும் சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு சிம்பிளான மசாலா வச்சே செய்யலாம். ஓகேங்களா? நமக்கு இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா தான். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பர்த்டேக்காக மீன் குழம்பு மீன் வறுவலாம் எடுத்துட்டு போயிட்டு முதியோர் இடத்துல கொடுத்தோம். இந்த வருஷம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணுறதை பார்த்துட்டு இந்த வருஷம் நம்ம குழந்தைங்க செய்யலாம்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்ப அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. இந்த மாதிரி சிக்கன் போண்டா எடுத்து கொடுக்கலாம், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கருநிலையத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சிக்கன் போண்டா செஞ்சு எடுத்துட்டு கொடுக்க போறோம். சிக்கன் போண்டா எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். கறி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. வீட்டில் செய்கிறப்போ நீங்கள் 2 விசில் வச்சிங்கனாலும் போதும். தண்ணி ரொம்ப வைக்க வேண்டாம், சும்மா லைட்டாக வச்சுட்டு 2 விசில் வச்சுட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. ஆனால் பூவாக வரும். நீங்கள் வந்து மிக்சிலாம் போட்டு அடிச்சுக்கிட்டு கொத்து கறிலாம் வாங்க வேண்டாம். நார்மல் கறி முடிஞ்ச அளவுக்கு போன் இல்லாத கறியாக பார்த்து அந்த செஸ்ட் பீஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை வாங்கிக்கோங்க. இந்த லெக் பீஸு அது கீழே வர பீஸ்லாம் வாங்காமல் செக் பீஸாக கேட்டு வாங்கினீங்கன்னா ஈஸியாக நிறையா கறி கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதை போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் போண்டா தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேங்க. நம்ம வெங்காயம் வந்து ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். சிக்கன் போண்டா வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது சாப்பிட்றப்போ அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வந்து கோஸ் வந்து பொடியாக இந்த மாதிரி சீவி ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. அடுத்தது சிக்கன் வந்து நம்ம பொடியாக வந்து உதுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய சிக்கன், ஒரு போண்டாலையும் அவ்வளோ சிக்கன் வரப்போகுது. கடையில் தான் பார்த்தீங்கன்னா சிக்கன் தேடுற மாதிரி இருக்கும், நம்மளும் அது மாதிரி கொடுக்கக்கூடாது இல்லையா, அதனால மசாலாக்கு ஈக்குவலாகவே சிக்கன். அடுத்தது பச்சை மிளகா ஆனியன் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பொடியாக கட் வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, கீழே பாருங்க. இந்த கன்சிஸ்டன்ட்ல எடுங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதுவாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான கன்சிஸ்டன்ட்ல இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு மாவு ரெடி பண்ணிட்டு அப்படியே துவைச்சி போண்டா போட்ட வேண்டியது தான். கடலமாவு ஆட் பண்ணிக்கிறோங்க. கடலமாவு வந்து பார்த்தீங்கன்னா கடையில் டேரெக்டாக வாங்கல, கடலைப்பயிர் வாங்கி அது கூட அரிசி இருக்குது போடுறேன் இல்லை பாரு. கடலமாவு வாங்கி வெயிலில் காய வச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா பச்சரிசி கொஞ்சம் காய வச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அரைச்சி வச்சிருக்கோம். ஸோ நீங்களும் முடிஞ்சால் அந்த மாதிரி பண்ணுங்க. இது பண்ண தெரியாதவங்க டேரெக்டாக பஜ்ஜி மாவு பேட்டர் இருக்கு இல்லையா, அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம்னா மாவு கரைக்க போகிறோம். பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சி இந்த மசாலா உண்டை மாதிரி பிடிச்சி அதில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் தெரியும். பாண்டிச்சேரி வர முடியாதவங்க, பாண்டிச்சேரி சிக்கன் போண்டா சாப்பிட முடியாதவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு வீட்லேயே சாப்பிட்டு பாருங்கள். ஓகேங்களா?
பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சமாக சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. இதை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா அது சாஃப்டாக புஸ் புஸ்னு வரும். கலர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க, கேசரி கலர். இது வந்து ஆப்ஷனல் தான், பட்டு நான் இது போட்டிங்கன்னா தான் அந்த கலர் அப்படைசிங்காக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. லம்ஸ் இல்லாமல் கரைச்சிட்டு அந்த தண்ணி 1 hour இருக்காக்கா. நம்ம ஃபஸ்ட்டே ஆனியன் போட்டு வதக்கியிருப்போம். பட் ஸ்டில் என்னன்னா இந்த மசாலா ரெடி பண்ணிவிட்டு போண்டா போகிற டைமில் இன்னும் கொஞ்சம் ஆனியன் ரா ஆனியனாக போடுங்க. போட்டு அதை மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த டிப்ஸ்ன்னு சொல்லலாம் நீங்கள் சிக்கன் போண்டா செய்கிறப்போ. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உண்டை போட்டு வச்சுக்கோங்க. கூட எண்ணெய் காஞ்சிடுச்சு. அப்படியே அந்த பீஸ் எடுத்து போண்டா நல்லா துவைச்சு அப்படியே மாவோடு விடுங்க. அவ்வளோதான், சூப்பர். மொழி நிறையா வருமா சூப்பர். இது இந்த பொரி வந்து தான் இருக்கும் போண்டா போட்டாங்க. ரமேஷ் வீடியோவில் காரணம் கூட பையனை இல்லை தலைவா சொல்கிறேன். எடுத்துட்டு போடுறேன். எடுத்து போட்டால் சேர்ந்துடும். கட்டி தான் அது இப்போ தான் உருவாகும் தம்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, போட்டுகிட்டே இருக்காரு அப்பா. நம்ம டைம் ஆனால் தெரியல, கரெக்டாக ஸ்நாக்ஸ் ஒரு டைம் மழை வர டைம் ஆயிருந்துச்சு. ஸோ நம்ம டக்கு டேஸ்ட் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். மழைக்கு முன்னாடி இந்த வெதரில் அவங்க சாப்பிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு டேஸ்ட் மட்டும் ஜஸ்ட் பார்த்து சொல்லுவோம். கொட்டாகடி கூட இருக்குங்க. ஓகே பாருங்க, இங்கே பாருங்க சிக்கன் போண்டா எவ்வளோ அழகாக சூப்பராக கடையில் இருக்கிறதோட நிறையா சிக்கன் இருக்குது இதில். இதுதாங்க ஒரிஜினல் சிக்கன் போண்டா. சிக்கன் போண்டா சிக்கன் இருக்கும், சிக்கன் தேடக்கூடாது. இதில் சிக்கன் தான் ஃபுல்லாகவே இருக்கு. சூப்பர் டேஸ்ட்டுங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரே வார்த்தை சொல்லணும்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழை ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாது. சரியான ஒரு மழை இருக்குது இன்னைக்கு. நான் உடனே வந்து பேக்கப் பண்ணிட்டு பசங்களை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம். பாய் பாய்.
மழை நல்லா இருக்குல்ல. ஓகேங்க 100 போண்டா இருக்குது இதில். இது எடுத்துகிட்டு போயிட்டு பசங்களுக்கு ஆளு 2 கொடுத்துடலாம். எக்ஸ்ட்ராவே இருக்கும், அதுக்கு மேலே இருக்கும். எடுத்து போய் கொடுத்துடலாம். ஓகேங்களா? பாருங்க மக்களே, நாங்கள் கிளம்பிட்டோம். வர வேலை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மழை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இடத்துல நின்று திரும்ப போகிறோம், ஆனால் மழை விடுற மாதிரி தெரில. சரி பசங்க வேறு வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் போகிறோம். தூரல் போட்டுகிட்டே தான் இருக்குது, விடுற மாதிரி தெரில. பாருங்க தெரியுதா மழை, இடி மின்னல் எல்லாம் இன்னைக்கு வெளுத்து வாங்குது பாண்டிச்சேரியில். வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்க தான் இங்கே இருக்கிறாங்க, சின்ன சின்ன குழந்தைங்க தான். அதாவது 18 வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களாம் வந்து இன்னொரு இடத்துல ஹாஸ்டலில் வச்சுருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நிறைய இடத்துல அந்த சின்ன செக் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அதை வீடியோவில் காமிக்க முடியாது. இப்போதைக்கு இவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதி எடுத்துமே கொடுத்துடலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம். பாய்.